ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் நிலா. இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விஷன் போர்ட். இந்த 2026 நம்ம விஷன் போர்டை எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கு என்னென்ன கொஷின்ஸ் நம்ம கேட்கணும், நம்ம விஷன் போர்டு வந்து எப்படி அச்சீவ் பண்ணணும். ஜஸ்ட் இப்போ விஷுவலாக நம்ம பார்த்துட்டா மட்டும் நம்ம கோல்ஸ் நடக்கும்னா கிடையாது. அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு விஷன் போர்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்ம விஷன் போர்டை நம்ம அச்சீவ் பண்ணணும், எல்லாமே நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கிளியராக. விஷன் போர்டு வந்து எல்லாரும் என்ன ஒரு காமனான மிஸ்டேக் பண்ணுறதுன்னா, நான் விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணிட்டேன், நான் டெய்லி இந்த விஷன் போர்டை பார்க்குறேன், பட் ஆனால் என் ட்ரீம்ஸே அச்சீவ் ஆகல, உங்கள் கோல்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு போர்டில் வந்து ரெப்ரசன்ட் பண்ண நீங்கள் செட் பண்ணுற கோல்ஸ் எல்லாமே அச்சீவபிளாக இருக்கணும், லைக் ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்ல வரேன். எக்ஸாம்பிள், இப்போ நான் டெய்லி 10K ஸ்டெப் வந்து நடக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோல் வைக்கிறீங்கன்னா, எஸ் இட்ஸ் அச்சீவபிள், இட்ஸ் ரியாலிட்டி, நம்மளால பண்ண முடியும், நம்மளால நினச்சோன்னா நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான கோல்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கணும். இந்த கட்டத்தில் எல்லாரும் ஒன்று யோசிச்சிருப்பீங்க, என்னடா இவ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான்ட்டு. ஆக்சுவலாக நான் அந்த வீடியோவில் பேசினேன், பட் ஆனால் அந்த சவுண்டே கேட்கல அந்த வீடியோவில், ரொம்ப நல்லாவே இல்லை. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். டியூ டு திஸ் ரீசன் நான் ரொம்ப நாளாக இந்த போஸ்ட் வந்து போடணுன்ட்டு இருந்தேன் இந்த வீடியோ, பட் என்னால் போட முடியல. ஸோ இந்த ஆடியோ வந்து நான் கரெக்டாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நம்ம வந்து போஸ்ட் போடலான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் கிளியரான இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்குறேன். ஆக்சுவலி விஷன் போர்டுன்றது உங்களுக்கு என்னென்னு தெரியும், பிகாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்மளோட ட்ரீம்ஸை வந்து அது கம் ட்ரூ ஆர் ரியாலிட்டியாக கொண்டு வர்றது தான் அது விஷன் போர்டு. ஸோ இந்த விஷன் போர்டை நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 6 பில்லர்ஸ் ஆஃப் தி விஷன் போர்டுன்ட்டு இருக்குது. அந்த 6 பில்லர்ஸ் ஆஃப் தி விஷன் போர்டு பார்த்தீங்கன்னா, கெரியர் அண்ட் எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் வெல்னஸ், personal growth, relationship and family, financial goals, lifestyle and dreams. இதுதான் நம்மளோட 6 categories or 6 pillars of vision board. In the 6 pillars we have to raise questions to ourselves. It means like I just want to tell that within ourselves நம்ம வந்து question வந்து raise பண்ணணும். Like example எடுத்துக்கிட்டிங்கன்னா, கெரியர் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். வாட் வேர் மை பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ், வாட் சேலஞ்ச்ட் மீ தி மோஸ்ட், வாட் ஹேபிட்ஸ் இம்ப்ரூவ்ட், வாட் ஹேபிட்ஸ் ஹெல்ட் மீ பேக், வாட் ஆம் ஐ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் இயர். இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. வாட் கெரியர் லெவல் டு யூ வாண்ட் டு ரீச், what skills do you want to learn, how do you want your professional life to look in December 2026. இதெல்லாம் வந்து கெரியர் அண்ட் எஜுகேஷனில் வரும். இப்போ நீங்கள் வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ்னு பார்த்தீங்கன்னா, what habit should I start, what habit should I stop, what does a healthy version of me look like. So these are the questions in career and education and also health and wellness. இப்போ பர்சனல் க்ரோத்தில் ஹவு டு ஐ வாண்ட் டு திங்க், ஹவு டு ஐ வாண்ட் டு ஃபீல், வாட் ஃபியர்ஸ் வில் ஐ ஓவர் கம். இப்போ நம்ம 4th பில்லரில் வாட் கைண்ட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் டு ஐ வாண்ட், ஹவு வில் ஐ கம்யூனிகேட் பெட்டர், ஹவு டு ஐ வாண்ட் டு க்ரோ வித், ஆர் ஹூம் டு ஐ வாண்ட் டு க்ரோ வித். 5th பில்லர் வந்து ஃபைனான்ஷியல் கோல்ஸ். வாட் amount do I want to save, what income streams do I want to build, what financial habits will I change, and lastly, lifestyle and dreams. What new experience do I want, what places do I want to visit, what lifestyle change will make me feel proud. ஸோ திஸ் ஆர் மை கொஷின்ஸ். இதோட ஆன்சர்ஸ் தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிற கொஷின்ஸ் தான். வைல் யூ ரைட் தி ஆன்சர்ஸ் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபீல் ஆகும். ஸோ ரைட் டவுன் தி கொஷின்ஸ், ரைட் டவுன் தி ஆன்சர்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து விஷன் போர்டை வந்து க்ரியேட் பண்ணுங்கள். லிட்ரலாக சொல்கிறேன், உங்கள் ட்ரீம்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்டில் இருக்கும் போது யூ வில் ஃபீல் லைக் ஓகே, நம்மளுக்கு இவ்வளோ திங்ஸ் இருக்குது நம்ம பண்ணணும் லைஃப்பில். காலையில் ஜல்தி எழுந்துக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், பட் 4 o'clock எழுந்துட்டு நம்ம என்னதான் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். பட்
நீங்க அந்த விஷன் போர்ட பார்க்கும்போது, யூ வில் ஹேவ் சம் கிளாரிட்டி. ஓகே, நம்ம லைஃப்ல இவ்ளோ விஷயங்கள் இந்த வருஷம் பண்ணும்போது, அதுக்கு எதனா ஒரு 5% பண்ணா போதும். இந்த விஷன் போர்ட் பண்ணிட்டு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களோட ஷார்ட் டெர்ம் கோல்ஸ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணாலே, உங்களோட லாங் டெர்ம் கோல்ஸ வந்து நீங்க அச்சீவ் பண்ணிடுவீங்க. என்னோட மைண்ட் செட் எல்லாம் இப்படிதான் இருந்துச்சு. நான் எனக்குள்ள இப்படிதான் கொஸ்டின்ஸ கேட்டுக்கினேன். நான் எப்படி ஃபாலோ பண்றேனோ, எனக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் குடுக்கறது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். அதே மாரி நான் விஷன் போர்டுக்கெல்லாம் ரொம்ப நான் ஸ்பெண்டும் பண்ணல. நான் லிட்ரலா சொல்லப்போனா, நான் ₹30 தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன். ஃபார் மை பேப்பர்ஸ் லைக் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் நான் ஒரு பேப்பர்ஸ்ல ஷீட்ஸ்ல எடுப்பேன்ல. ஸோ அந்த பிரிண்ட் அவுட்டுக்கெல்லாம் நான் ₹30 தான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஐ ஹேட் ஆல்ரெடி கம். ஸோ ₹5 கம் அது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட 35 வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷன் போர்டு வந்து ரொம்ப சிம்பிளா தான் நான் கிரியேட் பண்ணேன். சிலரெல்லாம் வந்து அந்த கார்ட்போர்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அந்த ஒயிட் கலர் போர்டு ஐ டோன்ட் நோ வாட் இஸ் தட் நேம் ஆஃப் தி போர்ட். பட் என்னால முடிஞ்சா அந்த பிக்க வந்து நான் இங்க ஆட் பண்றேன். என்னோட விஷன் போர்டு வந்து ஒரு ஃப்ரிட்ஜோட பாக்ஸ் கார்ட்போர்டு வச்சு தான் நான் கிரியேட் பண்றது. இந்த குக்கர் கார்ட்போர்ட், இந்த பேன் கார்ட்போர்டெல்லாம் வச்சுருப்போம்ல, அந்த அட்டை பாக்ஸ் வந்து நம்ம எப்போனா பேக்கிங் பண்ணும்போது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வச்சுன்னு இருக்கிறத வச்சு நான் பேக் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் மை விஷன் போர்ட். நீங்க பார்த்தாலே தெரியும் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இத பார்க்கும்போது நல்லா தானே இருக்கு. ஒரு ₹30 குடுத்து நம்ம பண்ணலாம். ஆனா நான் இத திருப்புனேன்னா, யூ வில் சீ தி பிரஸ்டீஜ் குக்கரோட கார்ட்போர்ட். பிகாஸ் நான் அந்த கார்ட்போர்ட்ல நான் பண்ணேன். எனக்கு நான் பின்னாடி வந்து நான் எப்படியோ நான் ஒரு வால்ல வச்சா நான் அத பார்க்க போறதில்ல. முன்னாடி இருக்கிற அந்த பிக்சர்ஸ் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் டூ விஷுவலைஸ். பின்னாடி வந்து நான் ஏஸ்தெட்டிக்கா இருக்கணும் அந்த மாரி நான் எதுவுமே நான் யோசிக்கல. அதனால நான் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணவும் போகல. அது முடிஞ்சா நீங்க இதே மாரி ட்ரை பண்ணலாம். இல்ல எனக்கு அது பின்னாடியும் நல்லா நீட்டா இருக்கணும். ஸோ பேக் சைடுக்கு வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு நல்ல ஒரு கலர் பேப்பர்ஸ் அந்த மாரி எதனா ஸ்டிக் பண்ணலாம். இல்ல ஒயிட் பேப்பர்ஸ், A4 ஷீட்ஸ் அந்த மாரி எது வேணா நீங்க ஸ்டிக் பண்ணலாம். நியூஸ் பேப்பர் கூட ஸ்டிக் பண்ணலாம். விஷன் போர்டுன்றது நாட் ஒன்லி நம்மளோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றத நம்ம யூஸ் பண்றோம் விஷன் போர்ட். அத டெய்லி பார்க்குறோம், விஷுவலைஸ் பண்றோம். அப்படியே நம்ம திங்க் பண்றோம். ஓகே இது நடக்குது. கண்டிப்பா இது நடக்கும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம, அது ஒரு கிரியேட்டிவிட்டி தான். இப்போ என்னோட கிரியேட்டிவிட்டி இவ்வளோதான்றதோட கொஞ்சம் லேசி. ஏன்னா, என்னால அந்த பின்னாடி நான் நெனச்ச ஸ்டிக்கர் பண்ணேன். அந்த வீடியோ நான் ஆட் பண்றேன் இப்போ. இதுதான் அந்த பின்னாடி நான் சொன்ன மாரி தவா இருக்கு. சாரி குக்கர்ன்னு சொல்ட்டேன். அது தவாவோட கார்ட்போர்ட் அது. இங்க நான் கிரியேட்டிவிட்டி பத்தி பேசியிருக்கேன். எனக்கு அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு. பட் அதோட நான் ரொம்ப லேசி. அதனால எந்த கிரியேட்டிவிட்டிய வந்து நான் இங்க யூஸ் பண்ணல. உங்க விஷன் போர்ட் யூனிக்கா தெரிய, நீங்க இந்த மாரி 3 திங்ஸ் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், a letter to my future self, what I am leaving behind in 2025, my 2026 word for the year. விஷன் போர்ட் கிரியேட் பண்ண இவ்வளோ தான் தேவை. அண்ட் உங்களோட லாங் டெர்ம் கோல் தான் விஷன் போர்ட். உங்களோட ஷார்ட் டெர்ம் கோல்ஸ் தான் வந்து இந்த மந்த்லி, வீக்லி ஆர் டெய்லி கோல்ஸ். இந்த ஷார்ட் டெர்ம் கோல்ஸை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பிலோ. அதுக்கான செப்பரேட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு யூ கைஸ். அண்ட் ஆல்சோ யாரெல்லாம் விஷன் போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட் பிலோ. Thank you guys. Please subscribe my channel and hit the like button.